வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நாம் கோல்சமையல் சேனலில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வச்சு எப்படி சிம்பிளாக சாம்பார் செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையும் நான் கலந்து எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூண்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க. இதை ரொம்பவே சிம்பிளாக இப்போ பண்ணலாங்க இந்த சாம்பாரை. பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பருப்பை பாத்திரத்தில் தாங்க வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்தாச்சு பருப்பை. பருப்பு கூட வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாங்க. நான் பருப்பு கூட வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுருவேங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சீரகமும் இது கூட சேர்த்து எடுத்துக்கலாங்க. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் பாத்திரத்தில் தான் பருப்பு வேக வைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச பருப்பை இப்போ எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்குங்க. வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி நாம் இந்த மாதிரி தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் ஒரு மாதிரி கருப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த காய் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இதை 2 செகண்ட் கிண்டிட்டு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு காயை நல்லா வேக வைக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ காயை நல்லா வேக வச்சிடலாம். சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை ஊற வச்சிடலாம். நமக்கு காய் இருக்கான்னு பார்த்துருவோம். காய் இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. கடைஞ்சி வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் குழம்பு கொஞ்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.